ஹலோ வணக்கம். சின்ன வெங்காயத்தில் நம்ம ஒரு கில்லு வத்தல் தான் போடலாம் வாங்க. இந்த சம்மர் சீசனுக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ, இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு 2 3 வாட்டி அந்த டஸ்ட் இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கணுமோனா பூ மாதிரி வெங்காயம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். கையால் இப்படி தான் உதிர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ நல்லா ஊற வச்சுட்டு ஆட்டு உரலில் தாங்க நாங்கள் ஆட்டினோம். அதிலே காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு ஒரு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மையாக ஆட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ ஜவ்வரிசி, என்கிட்ட 1/4 கிலோ தான் இருந்தது, அதனால் 1/4 கிலோ ஜவ்வரிசி தான் போட்டேன். ரெண்டும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா சாதம் கெட்டியாக குழஞ்சி வர அளவுக்கு ரெண்டுமே ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்க வேண்டியதாங்க. ரெண்டும் ஒன்றா தான் போட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது உரலில் ஆட்டணும் இல்லைங்களா, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தாங்க வேக வச்சது ஜவ்வரிசியும் பச்சரிசியும் நல்லா குழைய இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சில்லுன்னு ஆற வச்சிட்டோம்னா நல்லா கெட்டி ஆகிடும். அதை உரலில் ஆட்டினா உளுத்தம்பருப்பு, உப்பு, பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சீரகம், தேவையான அளவுக்கு எள் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம கையால் உதிர்த்து வச்சு இல்லைங்களா வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை வேஷ்டி நல்லா க்ளீனாக துவைச்சி வெயிலில் காய வச்சுட்டு அதை போட்டு அது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சிட வேண்டியது தான். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பின்பக்கம் தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா அந்த வேஷ்டியை ரெண்டாக மடித்து போட்டு அது மேலே கொஞ்சம் காய வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு தான் போடணும். இதை ஆனால் பெருசாலாம் வராது, எப்படி நம்ம கிள்ளி காய வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வரும். விருப்பமாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இதுதாங்க கில்லு வத்தல். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.